பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம். நாளை ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மகளிர் பெருவிழாவில் வந்து கலந்து கொள்ள இருக்கின்ற சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள். 2010ற்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு மருத்துவர் ஐயா இந்த மாபெரும் திருவிழாவை மகளிருக்காக நடத்த முன்வந்திருப்பது எங்களை போன்றவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சிறப்பான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வந்திருக்கின்றனர் என்பது நீங்கள் இப்ப இந்த காணொலியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல மேடை அமைப்பு பாத்தீங்கன்னா, ஷெட்டு போட்டிருக்காங்க. மழை வந்தா இந்த கூட்டம் வந்து தடைபடாம நடக்கிறதுக்கு நல்ல அருமையான ஷெட்டு போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் இருக்கைகள், கார் பார்க்கிங் வந்து செப்பரேட்டா கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க. வேன்ல வர்றவங்களுக்கு, பஸ்ல வர்றவங்களுக்கு தனியா இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 60 ஏக்கர் 90 ஏக்கர் அளவுக்குள்ள ஒதுக்கியிருக்காங்க. மகளிர் வந்தால் அவர்களுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக கழிப்பறைகளும், நிறைய கழிப்பறைகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. தண்ணீர் பந்தல்கள் நிறைய வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா, ஐயா அவர்கள் இங்கே வர இருக்கின்ற அவருடைய இனமான சொந்தங்களாகிய அந்த மகளிருக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர் செய்து தந்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த விழாவை ஏன் மருத்துவர் ஐயா சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என்று முன்வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்திய திருநாட்டில் மகளிருக்கு சம உரிமை ஆண்களை போல அனைத்து துறையிலும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மருத்துவர் ஐயாவுடைய விருப்பம். கல்வி, வேலைவாய்ப்பாகட்டும், பொருளாதார ஏற்றமாகட்டும், அத்துணை துறையிலும் வந்து மருத்துவர் ஐயா வந்து சமமான உரிமைகளை பெண்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறதனுடைய நிலைப்பாடு தான் இந்த மகளிர் மாநாடு. எப்படி இந்த மண்ணிலே பிறந்த கண்ணகி தன்னுடைய கணவன் கோவலனுக்கு பாண்டிய மன்னன் அநீதி இழைத்து கொன்றானோ தன்னுடைய தவறான தீர்ப்பால், அதன் பொருட்டு எப்படி கண்ணகி மதுரையை எரித்தாளோ அந்த நீதி கேட்டு, அத்தகைய நீதியை கேட்கும் வண்ணம் இந்த பெண்கள் இந்த பூம்புகார் மண்ணிலே திரள வேண்டும் என்பதுதான் ஐயாவுடைய ஆசை. அப்போ எத்தகைய அநீதிகள் இந்த மண்ணில் வந்து பெண்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது முதல்ல வந்து புரிதல் வந்து இந்த பெண்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு மதுவால் இந்த பெண்ணினம் எத்தகைய கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் மதுவை எதிர்த்து மதுவை ஒழிக்க இன்றும் 87 வயதிலும் தன்னுடைய தள்ளாத வயதிலும் முனைப்புடன் போராடி கொண்டிருக்கும் ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான். அதை இந்த பெண்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கல்வி, சமமான கல்வி, சமச்சீர் கல்வி, வேலை வாய்ப்பு, இது அத்தனையும் தாண்டி இடஒதுக்கீட்டை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பெண்கள், குறிப்பாக வன்னிய சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் வந்து அவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டிருப்பது என்பதுதான் வேதனையான விடயம். எந்த ஆட்சி வந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதில்லை. 20% இடஒதுக்கீட்டில் இருந்து 10% இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று மருத்துவர் ஐயா எவ்வளவோ போராடி வருகிறார். மத்திய அரசாங்கமும் உச்ச நீதிமன்றமும் தங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தாலும் ஆளுகின்ற மாநில அரசு செவிசாய்க்க தயாராக இல்லை. ஸோ அதையும் ஐயா அவர்கள் பிரதானமான ஒரு போராட்டமாக இன்றுமே களத்தில் வந்து கொண்டு போயிருப்பது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அப்போ பெண்கள் வந்து ஏன் ஐயா பின்னாடி நிற்கணுங்கிறதுக்கான காரணங்களை நான் பட்டியலிட்டேன். ஐயா ஒருவர் தான், மருத்துவர் ஐயா ஒருவர் தான் தமிழ்நாட்டில் இந்த பெண்களுக்கான விடுதலையில, அது வன்னியகுல சத்திரிய பெண்களை தாண்டி அனைத்து சமுதாயத்தையும் சார்ந்த பெண்களுக்காகவும் ஐயா அவர்கள் போராடி வருகிறார். ஸோ அத்தகைய ஒரு மாபெரும் மானுட தலைவரின் பின் அவருடைய குரலை கேட்பதற்காக வேணும் பெண்கள் தயவு செய்து நாளை திரளாக வந்து கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.